முதல்ல அவருக்கு அரசியலே தெரியாது பேசினவருக்கு. 2வது காவேரி தண்ணிலாம் வந்துருச்சு. 4 நாள் ஆச்சு. அவர் தூங்கியிருப்பார். அந்த காவேரி தண்ணி தெளித்து அவரை எழுப்பியிருக்கணும். நம்ம விட்டுட்டோம். வேற ஒன்றும் கிடையாது. பெண்களை பற்றி பேசினா அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. அவங்க பெண்களை பேசினா எப்படி போராட்டம் பண்ணுவாங்களா? இப்படி பஸ் மேலெல்லாம் ஏறுவாங்களா? அதெல்லாம் அவங்க அதை யோசிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு காலைல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பண்ணது வந்து ரைட் வேவா? இவருக்கு என்ன பனிஷ் பண்ணணும்? நெக்ஸ்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன் இந்த மாதிரி பேசக்கூடாது. அதாவது நீதிபதி சொன்ன கருத்தை வச்சு நான் சொல்கிறேன். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் ஒத்துழைப்பை கொடுத்து அவர் பேசுறது தப்பாக ரைட்டான்னு அவருக்கு தெரிஞ்சால் போகிறோம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தவறான கருத்துக்களை அவர் சொல்லாமல் இருக்கணும்னு நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தரக்குறைவாக பேசுறது, விஜய் கூட இருக்க பெண்களை வந்து இழிவாக பேசுறது, அந்த மாதிரி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. டபுள் மீனிங்கில் அவர் பேசியிருக்காரு. அது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மோசமான வார்த்தையில் வந்து விமர்சிச்சிருக்காரு. இது வந்து அவர் பண்ணது கரெக்டா இல்லை தப்பான விஷயமா? இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட? இல்லை ப்ரோ, தப்பு கண்டிப்பாக. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, 12 மணிக்கு ஒரு ஆளோட இதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது தப்பு. இப்போ அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் கேட்டால் என்ன சொல்கிறாரு அவர்? இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போது என்ன 12 அங்கே போக வேண்டிய இடத்துலலாம் தண்ணி போய் சேர்ந்துட்டு அப்படிங்கிறாரு. காவேரி பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை இது? அந்த அப்படி இருக்கும்போது இது என்ன, எனக்கு இது ஒன்றுமே புரியல. எனக்கு ஒரு விவசாயிகளுக்காக பேச போயிருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது அது தப்பு தானே ப்ரோ. அதுவும் ஒரு முதலமைச்சரை தாக்கி பேசுறதுங்கிறது தப்பு தானே. அது ஒருமையில பேசுறாரு. அது நீங்கள் தான் அவங்க தான் சொல்லணும், மக்கள் தான் சொல்லணும். அதை முதல்ல நான் பேசுகிறேன். ஓகே. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களை இழிவாக பேசியிருக்காரு சொல்லி. அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அவர் அவங்க அப்பாவை கூட அரெஸ்ட் பண்ணணும். நல்லது தான். ஏன்னா அவ்வளோ நல்லது செஞ்சுக்கிறாங்க மக்களுக்கு. ரொம்ப நல்லது செஞ்சாங்க. ஏன்னா பெண்களை வந்து இழிவாக வந்து பேசியிருக்காங்க. பெண்களை பேசுகிறது ஒன்று, மக்களே ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க. அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அரெஸ்ட் பண்ண நல்லது தான். அவங்க மோசமாக நடத்தினாங்க சொல்கிறீங்களா? அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் சொல்ல முடியுமா? இஷ்யூன்னா எல்லாமே இது தான். எது அவங்க நல்லது செஞ்சுருக்காங்க? எது நல்லது நீங்கள் சொல்லுங்கள். எது நல்லது செஞ்சுருக்காங்க? எதுவுமே நல்லது செஞ்சு அப்போ எப்படி ஒன்று தான் அவங்கள சொல்ல முடியும்? அவங்க எல்லாமே அப்படி தான். அவர் போயிட்டு வந்து அந்த காவேரி பிரச்சனைக்காக காவேரி இதுவரையும் யாருமே பண்ணலை. இவன் விஜயாவது போறனது இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. தேவையில்லாதெல்லாம் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் கடவுள் இருக்குல்ல, இயற்கையாக வந்துச்சுல. இப்போது எல்லாரும் இப்போ இயற்கையாக வந்தாலும் யார் கும்பிட்றாங்க? விஜயை தான். ஏன்னா போகிறன்னு முயற்சித்தது இல்லை. அது தப்பு. அது சரி பண்ணதுக்கு சிஎம் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். பண்ணியிருக்காங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் இன்னும் என்ன கொஞ்சம் சிவியராக பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா கேர்ள்ஸை பேசியிருக்காங்கன்னும் போது அது கொஞ்சம் ஆமாம் பேசியிருக்காங்கன்னும் போது அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமாம், அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. உமன் சேஃப்டி நல்லா பண்ணியிருக்காரு விஜய் பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை வந்து டிஎம்கேல வந்து இந்த மாதிரி ஒரு தகாத முறையில் பேசியிருக்குது தவறு. அதுக்கான ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் எடுக்கணும். கண்டிப்பாக மேம். மேம் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. விஜயோட ஓட்டை வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து அரசியலுக்கு வர மாதிரி ஒரு சின்ன சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையான்னு தெரியல. அதான் அவர் எதுக்கு தலைவர் இதை பேசி தப்பாக இடம்னு கேட்குறீங்க. ஏங்க உன்னை பெற்றது யாரும் அம்மா தானே? நீ கட்டிக்கிற மணி அம்மா தானே? உனக்கு பிறந்த ஒரு பொண்ணுக்கு அவங்க தகப்பன் தானே? அதாவது பர்சனல் மேட்ரு வந்து இப்போ உங்களுக்கு தனியாக ஆகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பர்சனல் மேட்ரு. அவருக்கு அது தனியாக போயிட்டு அவருக்கு பர்சனல் மேட்ரு. நம்ம ஃபேமிலியில் நீ ஆரஞ்சு பார்க்கணும். நம்ம தாத்தா எப்படி இருந்தார், நம்ம அப்பா எப்படி இருந்தார், இது எல்லாம் வரலாம் தமிழ் மக்கள் தெரியும். யாரும் ஒன்றும் தூங்கலை. அன்றைக்கி ஒரு காலத்து கரண்ட் இல்லாத போது செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் ஜென்ரேஷன் எல்லாம் வளர்ந்து போச்சு. புரியுதுங்களா? அவங்க வந்து வெளியே வந்தால் தமிழ் சிந்தி பேசுவாங்க. அவங்க ஊரில் வைப்பார் செக்யூரிட்டி யாருன்னு. தமிழே இருக்க மாட்டான், வடமாநிலக்காரன் இருப்பான். புரியுதுங்களா? அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து மற்றவங்க பற்றி பேசுறது வந்து அவர் பர்சனல் மேட்ருங்க. அவர் பர்சனல் மேட்ருங்க. உங்களுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? அப்படி கேட்கணுன்னா ஒரே ஒரு மனைவி தான் கேட்கணும். அவங்களே கேட்காம நீங்கள் அப்படி தப்பு இல்லை. இது இன்றைக்கி தமிழகம் முதல்ல ஒன்றுமே தெரியல. சட்டத்தாப்பில் வாய் திறக்க மாட்டேன்றீங்க. அவர் வாய் திறந்தா ஏன் வெளியே போகிறீங்க? நான் பக்கா இடம் கட்சிக்காரன். என்ன நான் தொண்டன் தான். எந்த கட்சியில் பொறுப்பு கிடையாது. ஏன் சொல்லணும்? யாரை பற்றியோ தயவு செய்து பப்ளிக்கில் இழிவு பேசாதீங்க. உங்கள் அரசியல் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்க, என்ன நடந்தது, எவ்வளோ கொலை நடந்தது, எவ்வளோ பாலி நடந்தது, ஏன் மறைக்கிறீங்க? இப்போ பாலி தொழில் பண்ணது யார்? விஜய் செஞ்சுக்கிறாரு. உங்கள் ஆட்சியில் பண்ணாங்களேங்க. இது புது ஆட்சி மாட்டுறது மக்கள் தான் விரும்பினாங்க. நீங்கள் 50 கணமாக ஆனீங்க. என்ன சாச்சிங்க? இன்ன வரைக்கும் நடத்துறவங்க என்னங்க பண்ணீங்க? நீங்கள் மட்டும் வாழணும், நீங்கள் மட்டும் சம்பாதிக்கும் நல்லாங்கன்னு போகிறீங்க. நீங்கள் கீழே இருக்கிற மக்களை பாருங்கள். புரியுங்களா? அதனால் வந்து யாரை பற்றி இழுவை பற்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுங்க. நம்மளை பெற்றோர் பெண்மணி ஃபஸ்ட்டு அதை நினைங்க. அவர் அப்படி பார்த்தா உங்கள் தாத்தா கூட எத்தனை 3 கல்யாணம் பண்ணார். அப்போ அதே உங்களுக்கு தெரியல.
விஜய் பண்ணுற அவர் ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணிட்டு போட்டுமே யாருங்க. அதாவது இப்போ அதுக்கு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஊசி நொஞ்சாதான் நூல் நொஞ்சாதான் ஊசி அடங்கு பார்த்துவாங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஊசி அடங்கு பார்த்தா தான் நூல் இல்லைன்னு. அந்த மாதிரி அவங்க மேலே ஒருத்தர் ஆசைப்பட்டு அவர் பர்சனலாக போகிறாருங்க. எந்த நடிகை தாங்க போகலை. நீங்கள் ஏதாவது ஒரு நடிகை சொல்லுங்கள். இல்லை நடிகர்லாம் வேணாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு ரியல் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல வசதியானவங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க கீப் இல்லாமல் யாருமே இது வந்து கீப்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்ல முடியும். இல்லை அவர் தனியாக போகிறாருன்னா அப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களை பற்றி வர தனியாக அவ்வளோ பேசலாம். சின்ன பிள்ளை நீங்கள் என்ன தவறு பண்ணி மக்களுக்கு தெரியும், அது பப்ளிசிட்டி வேணாம். ஓகேங்களா? அதனால் யாரை பற்றி யார் இவ்வளோ பேச வேணாம். பெற்றது ஒரு பெண்மணி, அதை மட்டும் வச்சு நினச்சிக்கோங்க.